ப்ராப்பராக ட்ரைனிங் வேணும்னு சொல்லியிருக்கீங்க. பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கணும், ஸ்மோக் டிடெக்டர்ஸ் வேணும், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வேணும், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வேணும், இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. பீரியாடிக்கலாக எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆடிட், அதாவது இப்போ ட்ரைனிங் கொடுக்கறது ரைட்டு, அந்த இடத்துல ஒரு ஃபயர் கன்சல்டன்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் ஆகுது ஒரு தடவை 200 பெட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபயர் கன்சல்டன்ட் இருந்தால் அவங்ககிட்ட ஒரு ஆடிட் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி வச்சுக்கிறது, அவருடைய ஒப்பீனியன் அது வந்து ரொம்ப வேல்யூ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறோம் சார். நீ சொல்றது 100க்கு 100 ஃபயர் கன்சல்டன்ட்னா நீங்கள் யாரோ ஃபயர் சேஃப்டி டீல் பண்ணுங்க வச்சுக்கோங்க. இந்த சொன்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபயர் ஆக்ட் ரூல்ஸ், சிஎம்ஆர் ரூல்ஸ், லைஃப் சேஃப்டி, நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா, இதை நீங்கள் 100க்கு 100 இல்லை 100க்கு 200 ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதில் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% தேர் நாட் ஃபாலோயிங். டிவேட்டட் ஏன்னா எக்ஸ்பென்சிவராக இருக்குது, வாண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது, மேலே முடியல எனக்கு, நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் பார்த்தா தான் இதெல்லாம் வரும். இல்லை அது காம்ப்ரமைஸ், கவர்மெண்ட்டோ இதுவோ யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா லைஃப் சார், அது கோர்ட்டுக்கு போனால் கூட நிற்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன கேட்டுக்கிறோன்னா, நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவ்வளோ பக்காவாக கட்டுறீங்க, ஏஸ்தட்டிக் எஃபெக்ட்ஸ் நிறையா கொடுக்குறீங்க. நம்ம இந்த கிளேசிங்லாம் கூட நம்ம பேசணும்னு நினச்சிருந்தா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். கிளேசிங் ஒரே வாரத்தில் முடிச்சிடறேன். 7th floor 8th floorல எலக்ட்ரிக்கல் ரெனோவேஷன் ஒர்க்கு போகுது. ஃபயர் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் எவாக்குவேட் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து கேன்சல் பண்ணாங்க. யாரையும் எவாக்குவேட் பண்ணலாம், அவன் யாரையும் வெக்கேட் பண்ணல. ரெனோவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனதுல இந்த கிளேசிங் தான் ஃபயர். பில்டிங் ஃபுல்லா போச்சு. 260 பேர் வாண்ட் ஆஃப் ஏர் ஸ்மோக் இன்னொரு இறந்து போயிட்டாங்க. எல்லாம் அப்ப என்ன ஆகுது, இந்த கிளேசிங். அதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்ன சஜஷன், எக்ஸ்பர்ட்லாம் என்ன சஜஷன் கொடுக்குறாங்கன்னா, அந்த கிளேசிங் ஏஸ்தட்டிக் எஃபெக்ட் கொடுக்கணுன்றது கிளேசிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது பேஸ்மெண்ட்டில் இந்த கேன்டீன் இருக்கிறது, எனி அதர் ஆக்டிவிட்டி அதை அவாய்ட் பண்ணணுன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார்.